இன்னைக்கு இந்த லேப் எங்ககிட்ட எப்படி வந்ததுங்கிற கதைய தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன். கைவிடப்பட்ட நாய்கள்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கிளே எழுதலாம். அந்த அளவுக்கு நெறைய நெறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அழகான லேப் குட்டி யாரோ ஆசையா வாங்கியிருக்காங்க. வாங்கினது வரைக்கும் பிரச்சனையெல்லாம் இல்ல. கொஞ்ச நாள் வளர்த்தும் இருக்கிறாங்க. எல்லா உணவுமே குடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதனால அதுக்கு டிசீசஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. முடியெல்லாம் கொட்டி வால் கிட்ட கழுத்துக்கிட்டலாம் முடி நெறைய கொட்டவுமே, அவங்க அதுக்கு மேல வச்சுக்க ஆசைப்படல. யோசிக்காம கொண்டு வந்து காட்டுல விட்டுட்டாங்க. பின்னாடி இருந்த காட்டுல தான் அது இருந்தது. சடனா ஒரு தடவை எட்டி பார்க்கும்போது, அது பாவமா என்ன பார்த்தது. அதோட கண்கள் என்னை என்னவோ செஞ்சுது. யோசிக்கவே இல்ல. அங்கேயே கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சேன். பத்தாததுக்கு குடிக்க தண்ணியும் வச்சேன். 2 நாள் இப்படியே போயிட்டுருந்தது. 3வது நாள் எகிறி குதிச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இங்க இருக்கிற அத்தன பேத்தையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பார்க்க ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது. ஓரளவுக்கு நல்லாவே பழக்கி இருக்கிறாங்க. பேசுறது புரிஞ்சுது. விளையாடுறதுன்னா அத்தன குஷி. என்னத்த எடுத்து போட்டாலும் ஓடி ஓடி எடுத்துட்டு வருவான். அந்த அளவுக்கு. ஆரம்பத்தில கொஞ்சம் பயம் இருந்தது. ஏற்கனவே வீட்ல நெறைய நாய்கள் இருக்குது. முன்னாடி வீட்லயே 2 நாய் இருக்கு. பத்தாததுக்கு இது வேறயா? இதையெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியுமா? எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சத்தமும் போட்டேன். நாய் உள்ள வர்றதுக்கு காரணமே நீ தான். அழகான லேபு. இருந்துட்டு போகட்டும் அந்த ஒரு ஓரமா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா பின்னாடி இந்த ஏரியாவ அவன் புடிச்சுக்கிட்டான். வேற எங்கேயுமே போறது இல்ல. நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் உங்களுக்கு கொடுக்கறது. தயவு செஞ்சு ஒரு உயிர வாங்கி வளர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, கடைசி வரைக்கும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இல்லன்னா, தயவு செய்து நாய வளர்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. அது பாவம் கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருந்துட்டு, அனாதையா ரோட் நாயா சுத்திக்கிட்டு, இருக்கிற தெரு நாய்க்கிட்ட சண்டை போட்டுட்டு, ரொம்பவே பாவம் இல்லையா? அதுவும் லேபெல்லாம் கொஞ்சம் நெறையவே சாப்பிட்ற நாய். நிஜமாவே நெறையாவே இது சாப்பிடும். இத பார்த்துக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் தான். முழு கேர் அதுக்கு குடுக்கணும். கூடவே விளையாடணும். எப்பவுமே பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படும். அப்படிப்பட்ட நாய வளர்க்கணும்னா, தயவு செஞ்சு கூடவே வச்சுக்கோங்க. இதுதான் நான் கேட்குற ரெக்வெஸ்ட். அப்புறமா இவன் வந்து கொஞ்ச நாள் ஆனாலுமே, இங்கேயே செட்டில் ஆயிட்டான். எங்க கூட இப்போ எங்க குடும்பத்தில ஒருத்தனாவே மாறிட்டான். வெளியில எங்கேயும் போறதில்ல. வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு, குடுக்குற சாப்பாட சாப்பிட்டுட்டு சமத்தா இருக்கிறான். இவன் வந்ததுக்கப்புறம் நெறைய சேஞ்ச் பண்ணியாச்சு. பால் சோறும், தயிர் சோறும் தான் மேக்ஸிமம் வைக்கிறது. அதனாலேயே இப்போ வால்ல கழுத்துக்கிட்ட வந்த டிசீசஸ் எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. நெறையவே முடி குரோத் அதிகமாயிடுச்சு. பார்க்க ரொம்ப கியூட்டா, அழகா இருக்கிறான். எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்சு போச்சு. இதோட பேரு இப்போதைக்கு பட்டுன்னு கூப்பிடுவோம். சில சமயம் பப்பின்னு கூப்பிடுவோம். அவ்வளதான் இதோட